Story by Uma Sankar Narayanan. நறுக்கிய வெங்காயமும் நசுக்கின தக்காளியும். நறுக்கிய வெங்காயமும் நசுக்கின தக்காளியும். என்னங்க, நான் சமையல் செய்ய தயாராக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜூமியன் வந்தா பேசி மானத்தை வாங்காதீங்க என்ற அபிராமியின் குரல் கேட்டு அதிர்ச்சியில் சமையலறைக்கு ஓட எழுந்த குணாவை இடைமறித்தது கதவை தட்டும் ஒலி. மேடம், தயாரா என்று கேட்டவாறே உள்ளே வந்தான் ஜூமியன் என்று அழைக்கப்படும் ஜூம் ஒருங்கிணைப்பாளர். பாதகா, போன வாரம் தானே என் மகனின் தேனிலவுக்கு ஜூம் மூலம் ஐரோப்பாவை சுத்தி காமிக்கணும்னு 12,000 புடுங்கின. இப்ப என்னடா என்று பல்லை கடித்தவாறே கேட்டார் குணா. அடடா சார், நீங்க வீட்டுல இருக்கீங்களா? உங்களை எங்கேயாவது வெளியே அனுப்பி வைக்க மேடத்தை நான் சொல்லி இருந்தேனே என்று இவரை உதாசீனப்படுத்தினான் ஜூமியன். வாங்க ஜூமியன், சமையல் ஆரம்பிக்கலாமா என்று பட்டுப்புடவை தக தகவென கழுத்து நிறைய நகையோடு படுக்கை அறையிலிருந்து வெளியே வந்தாள் அபிராமி. வழக்கம் போல என்ன சமையல் செய்ய வச்சு வேடிக்கை பார்க்க ஜூமியனை வரவழைச்சிருப்பாளோ என்று யோசிப்பதற்குள் அபிராமி, என்ன ஜூமியன், கண்டிப்பா அடுப்பு பத்த வைக்கணுமா என்றாள். கருமம் என்று தலையில் அடித்தவாறே அவர்களை பின்தொடர்ந்து சமையலறைக்குள் நுழைந்தார் குணா. நிலை கண்ணாடியும் மேக்கப் சாமான்களும் எப்படி சமையலறைக்குள் வந்தன? எப்படி சமையலறை இவ்வளவு பிரகாசமாக உள்ளது என்று பல கேள்விகள் மின்னலாய் வந்தன குணாவிற்கு. மேடம், நீங்க ஒரு 2 நிமிஷம் கரண்டியால இந்த வானலியில் வறுக்கிற மாதிரி செய்யுங்க என்று சொல்லியவாறே கைபேசியில் காணொளி பதிவு செய்ய துவங்கினான் ஜூமியன். மேடம், குக்கரை திறந்து மூடுற மாதிரி செய்யுங்க. அடட, அதுக்குள்ள வேத்து போயிடுச்சே. சார், சும்மா நிக்காதீங்க, டக்குன்னு மேடம் முகத்தை தொடச்சு விடுங்க என்று அதிகார தோணையில் அக்கறை காண்பித்தான் ஜூமியன். டேய், என்னடா செய்றீங்க, சொல்லி தொலைங்க என்று கெஞ்சினார் குணா. என்னங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, நீங்க எங்க 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க, சொல்றேன் என்று அபிராமியின் கட்டளையை செவ்வனே நிறைவேற்றினார் குணா. சார், மேடம் ஒரு யூடியூப் சேனல் துவங்க போறாங்க. பேர் என்ன தெரியுமா? அபிராமி அட்வைஸ். இந்த பேரை பிரபல ஜோசியர் 1000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு குறிச்சு கொடுத்தார்னா பாருங்களேன் என்று ஜூமியன் சொல்லும் போதே விளங்கிவிட்டது குணாவிற்கு. அதுக்கு எதுக்கடா 1000 வெள்ளி? அபிராமியின் அழிச்சாட்டியம் அப்படின்னு வச்சிருக்கலாம்ல. ஆஹா, சனியன் யூட்டர்ன் போட்டு யூடியூப் வழியா வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஜூமியன் வாரம் வாரம் சமையல் செய்யற மாதிரி காணொளி மட்டும் எடுத்துட்டு போயிடுவாரு. பிறகு அவரே அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டு சமைச்சு காணொளியில ஓட்டிடுவாரு. பாவம், நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு என்று வருந்தினாள் அபிராமி. டேய், இதுக்கு இவ்வளோடா என்றவரிடம், வாரத்துக்கு 500 வெள்ளிதான், அதுவும் மேடம் ரொம்ப கட்டாயப்படுத்தியதால் தான் என்று நல்லவன் போல ஜூமியன் பதிலளித்தான். சரிடா, இப்ப எடுத்த காணொளியில அப்படி என்ன சமைச்ச மாதிரி காமிக்க போற, அதையாவது சொல்லு ஆவலுடன் கேட்டார் குணா. வாழைப்பூ வடையும் வறுத்த சட்னியும் என்ற பதிலில் ஆடிவிட்டார் குணா. என்னது, வறுத்த சட்னியா? அப்ப குக்கர்ல சமைச்ச மாதிரி காமிக்க போறது வாழைப்பூ வடையா? டேய், குக்கர்ல எப்படிடா வடை என்று பொறுமையை இழந்து கத்தினார் குணா. இதத்தான் எதிர்பார்த்தோம். இப்படிதான் ஒவ்வொருவரும்
காணொளியில தேடி தேடி பார்ப்பாங்க. மேடம் எங்கேயோ போயிடுவாங்க. எப்படி என் தந்திரம் என்றவனை பெருமையாக பார்த்தாள் அபிராமி. அடுத்த வாரம் நறுக்கிய வெங்காயமும் நசுக்கிய தக்காளியும் எடுக்க போறேன். மேடம் கண் எரிய கூடாதுன்னு ஐரோப்பாவில இருந்து வேக வச்ச வெங்காயத்தையும் அனுப்ப சொல்லியிருக்கேன். தக்காளி நசுக்கும் போது மேடம் கை வலிக்குமேன்னு தாய்லாந்து தக்காளிய விமானத்துல அனுப்ப சொல்லியிருக்கேன் என்று அடுக்கினான் ஜூமியன். அதெல்லாம் சரிடா, எப்படி மக்கள் கூட்டத்தை இந்த கருமத்தை யூடியூப்ல பார்க்க வைப்ப? இப்பெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காத வீடே இல்லை என்றவரை அருவருப்பாய் பார்த்தவாறு, என்னங்க நம்ம ஜூமியன் உங்களை மாதிரியா? ரொம்ப நல்ல புத்திசாலி. நம்ம காணொளிய பார்த்து கருத்து பதிவு செய்யும் முதல் 100 பேருக்கு தலா 10 வெள்ளி பட்டு சீட்டு கொடுத்தா போதும், சீக்கிரமே பிரபலமாகிடலாம். நீங்க எப்பவும் மந்த புத்தியாவே இருக்கீங்க என்றாள் அபிராமி. அப்படியா? நான் ஒரு தீர்க்கதரிசி. ஜூமிய அடுத்து உன்னை வச்சு பட்டிமன்றம் ஜூம்ல நடத்துவான் பாரு என்றவாறே கும்பிடு போட்டார் குமா. நாமும் காத்திருப்போம். நறுக்கிய வெங்காயமும் நசுக்கின தக்காளியும், இது நம்மளுடைய 4வது ஜூம் கதை. முதலாவதாக நம்ம பார்த்தது ஜூம் தாண்டி வருவாளா, 2வது தாம் ஜூம் கல்யாணம், 3வது தேன் நிலவு, தேன் ஜூம் நிலவு. இப்ப 4வது நறுக்கிய வெங்காயமும் நசுக்கின தக்காளியும். தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோகனப்பிரியா? நான் என்ன நினைச்சேன்னா, நறுக்கிய வெங்காயம் நசுக்கிற தக்காளினா ஒரு அபிராமி ஏதோ வரப்போற மருமகளுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு, ஆன்லைன் வழியா பார்த்து அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரிதான் நினைச்சேன். ஏன்னா நம்ம கடந்த 2 கதைகளும் ஜூம் வழியா அப்படிங்கிறதுனால மருமக கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்கு வர போறாங்க, அபிராமி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் இது பண்ணேன், சிந்திச்சேன். ஆனா கதை முற்றிலும் வேறு கோணத்துல இருந்துச்சு. அதுவும் நல்ல நல்ல ஒப்பனை தான். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சரி பெண் படலம் பார்த்துட்டாங்க, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, தேனிலவுக்கும் போயாச்சு. இப்ப என்ன சொல்றது, பெண் கல்யாணம் முடிஞ்சு அடுப்பு கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகுதானே இப்ப எல்லாம் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ஸோ ரிசப்ஷனையும் இவர் ஏதோ ஜூம்ல வச்சு அதுக்கு இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கி தக்காளி எல்லாம் நசுக்கி ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். நம்ம 2 பேரும் நினைச்சதுக்கு மேல ஒரு படி போயிட்டு அவர் எங்கேயோ போய் நிக்கிறாரு. ஓகே, நம்ம கதைக்குள்ள இருந்து முதல்ல இருந்து தலைப்புல ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எடுத்த உடனே அந்த அம்மா சொல்றாங்களா சமைக்க போறாங்க அப்படின்னு. சமைக்க தயாராயிட்டேன்னு சொன்னோன்னே குணாவுக்கு அப்படியே அதிர்ச்சி. அப்புறம் அந்த அதிர்ச்சியில கதவு தட்ட சத்தம் கேட்கணும்னா அங்கேருந்து மேடம் தயாரா அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயம் பாருங்க, அந்த பதற்றம் பாருங்க. பாவம். ஆனா குணா உண்மையிலே அவரை சூமியனோட கனெக்ஷன் இன்னும் முடியலையா, எப்பதான் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு அவரும் நினைச்சிட்டே இருக்காரு குணா. இன்னும் அவர் விடுற மாதிரி தெரியல. ஜூமியன் ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லியே அபிராமியோடயே இது பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு அடுத்து என்ன செலவைக்க போறாரோ ஜூமியன் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அதிர்ச்சி ஆயிருப்பார். நானும் அதுதான் நினைச்சேன். இவர் இன்னும் அந்த ஜூமியன் என்னது சனி 12 வருஷம் சனின்ற மாதிரி ஜூம் பெண் பார்க்கும் படத்துல ஆரம்பிச்சு கல்யாணத்துல முடிச்சு தேனில போய் இப்ப இந்த நறுக்கிய வெங்காயம் எங்க கொண்டு போதோ அதுலயே அவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு பாவம். ஆனா அத ரொம்ப யதார்த்தமா வேடிக்கையாவும் நம்ம கதாசிரியர் நமக்கு சொல்றாரு. பட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சமைக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தகதகன்னு பட்டு புடவை நகையோட படுக்கை அறையில இருந்து வெளியே வராங்களாம். ஐயோ, இந்த கதாசிரியர் வச்சு நம்மள நினைச்சேன் சமைக்கிறவங்க சமையல் ரூம்ல தானே இருக்கணும், எதுக்கு படுக்கை அறையில இருந்து வெளியே வராங்கன்னா அவங்க ஃபுல் கெட்டப்போட வராங்க, நல்லா அலங்கரிச்சுட்டு நிறைய பட்டு புடவை கட்டிட்டு.
ஏன்னா அந்த கான்ட்ரவர்ஷியலா இருக்கு பாருங்க. சமைக்கிறவங்க சமையல் ரூம்ல தான் இருக்கணும். எதுக்கு பெட்ரூம்ல இருந்து ஃபுல் மேக்கப்போட வராங்க? அந்த எழுதின விதம் வந்து அந்த அடுத்து அருமையா தான் என்ன இருக்கு. நடக்குமோ அதுக்கு அப்படியே புள்ளி வச்சுக்கிட்டே போறாரு கதாசிரியர். அடுத்து நம்ம என்ன நடக்கும்? அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த இவர் குணா என்ன வந்து, ஐயோ இவ பட்டு புடவையை கட்டிட்டு வெளியே வரா, போச்சு இப்ப நம்ம தான் உட்காந்து சமையல் செய்யணும், நம்மளை வச்சு செய்ய அந்த பயம். பாவம் அந்த குணா ஒரு அப்பாவி மனிதரா ஒவ்வொரு வரியிலுமே அழகா அந்த ஆசிரியர் அந்த அப்பாவி குணாவை கொண்டு போற விதமும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. பட் ஆனா நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சது வந்து பட்டுப்புடவையோட வெளியே வந்துட்டு அடுப்ப பத்த வைக்கணுமோ. உண்மையிலே சமைக்க போற எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா அடுப்ப பத்த வைக்கணுமானா நான் நினைச்சேன், என்னடா இது புடவையெல்லாம் கட்டிட்டு சமைக்க போறேன், அவ வேற சமைக்கலாமான்னு இவர் அடுப்ப பத்த வைக்கணுமானா எங்கேயோ போறாரு, எங்க போறாருன்னு தெரியல கடைசியில. ஆனா அதுக்கப்புறம் அந்த அவர் அந்த சமையலறை விவரிச்ச விதமும், சமையலறை வந்து அவ்வளோ பிரைட்டா இருக்கான், நிலக்கண்ணாடி இருக்கான், மேக்கப் இருக்கான், புகுந்து விளையாடுறாரு இந்த சமையலறைக்கான குறிப்புகள் இல்ல, அது வந்து அலங்கரிக்கிறதுக்கான எல்லா குறிப்புகளும் தான் சமையல் ரூம்ல இருந்திருக்கு. அவங்க ஆக மொத்தம் அவங்க சமைக்க போறது இல்ல, அலங்கரிச்சுதான் போறது இல்ல. இருக்காங்க. ஆமா, அதுதான் குணாவே பயப்படுறாரு. இவங்க வேற அலங்காரம் பண்ணிட்டாங்க, அனுபவமா எப்பவுமே அனுபவமா அவர் தான் சமைப்பார் போல இருக்கு, இன்னைக்கும் நம்ம தான் சமைக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயந்துட்டாரு. அப்புறம் நம்ம ஜூமியன் ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த காணொலி எடுக்கிறதுக்கு இந்த ஜூமியன் கொண்டு வர என்ன சொல்றது கருத்துக்கள், ஐடியாஸ், நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார், நீங்க அடுப்பு கூட பத்த வேணாம், சும்மா வானொலியில வறுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு யோசனை சொல்லி அதற்கான பேமெண்ட்டை வாங்கிக்க அவர் ரெடியா இருக்காரு. அந்த இந்த கருத்துக்கள் நிறைய அந்த கதாசிரியர் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், அந்த ஜூமியன் கதாபாத்திரமும் இழைக்காம இருக்கு, அதே சமயத்துல நம்ம அப்பாவி குணாவும் இழைக்காம இருக்காங்க. அந்த கதையை அவர் கொண்டு போன விதமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்குமே கரெக்ட் வெயிட்டேஜ் இருக்கு சகோதரி. நீங்க சொன்ன மாதிரி யாரையும் விட்டு கொடுக்கல. குணா மேல ஒரு பரிதாபமான வருது, ஒரு ஒரு கணவர் பாத்திரம் நல்லா பண்ணிருக்காரு. அபிராமி அந்த மிடுக்கான மாமியார் இதுல இருந்து அவங்க இன்னும் ஆடம்பரம் அந்த இது அது வெளியே வரல, அவங்க எல்லாத்துலயும் அதுலயே இருக்கிறாங்க. ஜூமியன் எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்ப நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு. சோ எல்லாமே ஒரு நல்ல வெயிட்டேஜான கேரக்டர்ஸ், நகைச்சுவையோட நகைச்சுவையோட யதார்த்தமாவும் அதே சமயத்துல ஒரு கருத்தையும் உள்ள வைக்கிறது கதாசிரியருக்கு கைவந்த கலைன்னு நான் இந்த 4வது இதுல வரும்போது நம்ம அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அதுல நடுவுல என்ன இன்னொன்னு பாவமா இருந்தது அந்த குணாவை. அவங்களுக்கு அப்படியே அந்த குக்கரை திறக்கிறாங்களாம், அவ்வளோ வேர்க்குதான். குக்கரை திறந்தா ஆவிதான் வரும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவர் வந்து வேத்து போயிடுச்சு, அதுக்குள்ள போய் தொடச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஜூமியன் அப்பா, உண்மையா ஒரு ஜூமியன் முன்னாடி வந்திருந்தானா என்ன பண்ணுவீங்க மோகனப்பிரியா? ஜூமியா பாக்கணும். நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். ஏன்னா வந்து சில சில கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து அவங்க பண்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது சே எப்படிதான் இருப்பான் அந்த ஜூமியன், நம்மளும் மனக்கோட்டை கட்டி வச்சு போல இந்த கதாபாத்திரத்துக்கு. நானும் ஆர்வலா தான் இருக்கேன். வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா என்ன கேட்பேன், நீங்க நல்லா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த குணா அவங்களுமே இவ்வளோ அலப்பறைகள்லாம் நடக்கும்போது இந்த கண்ணாடி இது கிச்சனு பட்டுப்படப்பு கடைசியா கெஞ்சுறாரு, என்னடா செய்ய போறீங்க, என்னத்தான் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஜூம் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் துவங்க போறோம் அப்படிங்கிறது. அந்த யூடியூப் சேனலை துவங்க போறோம்னு சொல்றப்ப அந்த அபிராமின் அழிச்சாட்டியம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு உண்மையில அந்த அழிச்சாட்டியம் உண்மையிலே சார் என்ன சொல்றது எதிரி மோனை மாதிரி ஒரு ரைமிங்கா போயிருச்சு. நம்ம அழிச்சாட்டியம் கவுண்டமணி சொல்லுவாரு டாப் டக்கர் அப்படின்ற மாதிரி அபிராமின் அழிச்சாட்டியம் அப்படின்ட்டு. அதுக்கு ஜோசியத்தை வேற 1000 வெள்ளி கொடுத்து அந்த பேரை வேற கேட்டாங்களாம். அந்த அழிச்சாட்டியம் விட்டாதுன்னு பத்தாது, இந்த ஒரு அதாவது ரொம்ப யதார்த்தமா இந்த மாதிரி அவங்க வந்து அந்த காலகட்டத்துல அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஜூம்ல இந்த ஜூமியன் வழியா நடக்குது. அந்த ஜூம்ல ஆரம்பிக்கிறதுக்குமே அங்கேயுமே நம்ம அந்த பாரம்பரியமா ஜோசியரை கேட்கறது,
இந்த யதார்த்தமா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து யூட்டர்ன். யூடியூப் யூடியூப் வழியா சனி விடாது சனின்றது வந்து யூட்டர்ன் போட்டு திருப்பி யூடியூப் வழியா வந்துருச்சான். ஆனா அதுல எங்க அபிராமிக்கும் அவருக்கு கருத்து கொடுத்திருக்காரு. அந்த அபிராமி பரிதாபப்பட்டு காசை கொடுத்து வீட்டுல போய் சமைச்சிட்டு வர்றாரு அப்படின்னு. அபிராமி வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற அந்த இதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க ஜூமியனுக்கு. என்னடா இது நீ க்ளோஸ் பண்ற, சமைச்சு எடுத்துட்டு வருவாரா, அது ஒட்டிடுவாரா, இதெல்லாம் பாக்குறதுக்கு வீடியோல எப்படி வரும்னு தெரியல. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு யூடியூப் வழியா இந்த அளவுக்கு நிஜ கதாபாத்திரம் அந்த குணா மாதிரி ஒரு கணவன் கிடைக்க மாட்டாரான்ற ஏங்குற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஃபன்னா இருக்கு அவங்களோட கேரக்டரைசேஷன். ஏன்னா வந்து இல்லத்தரசி சமைப்பாங்க, ஆனா அவங்க வந்து சமைக்கிறதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு ஜூமியன்னு ஒரு கேரக்டர் போட்டு அவங்க சமைச்சு வருவாங்களா, இவங்க ஜஸ்ட் சும்மா வந்து போஸ்ட் கொடுப்பாங்க மாதிரி பயங்கர இமேஜினேஷன் வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. அதாவது எப்பவுமே இல்லத்தரசி தான் சமைப்பாங்கிறதுக்கு எதிர்மாறாக இவர் வந்து சமைக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் கேக்குறாரு பாருங்க, லைக் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா வந்து அதுக்கு வந்து இவருக்கு ஐடியாவே இல்லையா அவங்க ஹஸ்பண்டுக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜூமியன் தான் எவ்வளவு அறிவா யோசிக்கிறாரு அப்படிங்கிற அவரையும் மட்டம் தட்ட வேண்டியது. அதுக்கு ஒரு ஐடியா, பற்று சீட்டு கொடுக்கறது, லைக் நிறைய வாங்கினா அப்படிங்கறதெல்லாம் வந்து வேற லெவல் கற்பனை. நல்லா இருந்தது. ஆனா இந்த பட்டு சீட்டு கொடுக்கறது ஜூமியன் எங்கேயுமே விட்டு வைக்க மாட்டாரு. விட்டு வைக்கல, அவர் எப்படி வசூல் பண்ணணுமோ வசூல் பண்ணிடுறாரு. கல்யாணத்து அப்பவும் அங்கேயும் வந்தவங்களுக்கு பட்டு சீட்டு, உணவு பட்டு சீட்டு. அந்த உணவு பட்டு சீட்டுல வராதவங்க பாதியில போனவங்களுக்கு அதை வந்து வெட்டணும்னு வேற சொல்லி சொன்னாரு ஆசிரியர். இப்ப இங்கே இவங்களை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு அந்த லைக்ஸ் வாங்குறதுக்கு ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்திருக்குமோ கோவிட் காலத்துல? அந்த கோவிட் காலத்துல இந்த அலப்பறைகளை தான் ஆசிரியர் வந்து சமுதாயத்துக்கு இப்படி இன்டைரக்டா ஒரு நகைச்சுவையா இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்றாரோன்னு ஒரு விதத்துல தோணவும் செய்யுது. ஆனா எனக்கு அந்த என்ன செஞ்சாங்கிறது மோகனப்பிரியா மறக்கவே முடியாது. வாழைப்பூ வறுத்த சட்னி, வாழைப்பூக்கு ஏன்பா நீ வந்து குக்கரை எடுத்த, அது அதோட பெரிய யோசனை எல்லாரும். ஆனா ஜூமியன் அதாவது அந்த ஜூமியனுக்கும் அந்த குணாவுக்கு இருந்த என்ன சொல்றது அந்த உரையாடல பாருங்களேன். நீங்க எப்படிடா வாழைப்பூ வடைய குக்கரை திறக்கிறதுன்றதுக்கு அவர் வந்து இதுதான் எதிர்பார்த்தேன். நீங்க எல்லாம் இப்படி தேடி தேடி பார்க்கும்போது அதுல அத்தனை தடவை அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு லைக்ஸ் வருமா. இது நரித்தந்திரம் தான் சொல்லுவேன் நானு, ராஜதந்திரம் கூட இல்ல, நரித்தந்திரம் தான். கண்டிப்பா, என்ன ராஜதந்திரம் வேற, இது நரித்தந்திரம் தான். சொல்லுங்க மணிக்கு. எப்படியாவது அந்த எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அபிராம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுல வந்து இவர் சிந்திக்கிற சிந்தனை வந்து வேற மாதிரி. அதாவது கதையாசிரியர் சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கு. அபிராமியோட ஜூமியனுக்கான அந்த உரையாடல் நீங்க சொல்ற மாதிரி இவங்க நல்லா சிந்திச்சு எழுதியிருக்காங்க. ஏன்னா அபிராமியோட மனப்பக்குவம் ஜூமியன் நல்லா புரிஞ்சிருச்சு. மேடம் எதுக்கு அந்த தக்காளியை வந்து கசக்கிறது கஷ்டமா, தக்காளி இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான ஒண்ணு, அது கை வலிக்குமா, அது மாதிரி வெங்காயம் நறுக்கா கண்ணுல தண்ணி வருமா, அது வேக வச்ச வெங்காயத்தை தாய்லாந்துல இருந்து அதெல்லாம் வந்து வேற லெவல். ஐரோப்பாவில இருந்து தாய்லாந்து ரொம்ப மென்மையா இருக்கும் போல இருக்கு. அதனால நசுக்குனா கூட அது வலிக்காதா என்னன்னு. ஆனா இந்த ஓமானங்கள்லாம் மிஞ்சி தரு. வேக வச்ச வெங்காயம் விக்குதா என்ன? எனக்கு ஒரு டவுட். கதாசிரியர் அடுத்த தடவை பார்க்கும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா கேட்கணும். இருந்தா ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு நம்ம கண்ணர் கிட்ட ஆர்டர் போடுவோம். அது நடக்காது. அப்புறம் உங்க கணவர் அப்புறம் குணா ஆயிர போல. ஐயோ கடவுளே. அதுக்கப்புறமா அவரு சொல்றதுதான். அடுத்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு என்ன சொல்றது, மக்கள் கூட்டம் வருது, உவமானங்கள், அந்த யூடியூப் ஆரம்பிச்சா என்னென்ன செய்யணும், அதுல நீங்க எப்படி உடை உடுக்கணும்,
அதுல என்ன பின்னாடி அந்த சூழ்நிலைகள், அந்த சமைக்கிற இடம், அதுல என்னென்ன கருத்துக்கள் எப்படி பகிரணும், அதுக்கப்புறம் அந்த இத பண்றதுக்கான அந்த பற்று சீட்டுகள் குடுக்குறது, அத லைக்ஸ் வாங்குறது, இப்படி அந்த யூடியூப் தயாரிக்கிற அந்த அந்த என்ன சொல்றது, அந்த முழுமையான அந்த வழிநடத்துதல் எல்லாத்தையும் ஆசிரியர் ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொன்னுத்துக்கா ஒரு நகைச்சுவையா கோத்து அப்படியே ஒரு கதையா சொல்லிட்டாரு நமக்கு. அதே சமயத்துல சமூக விழிப்புணர்வும் கொண்டுறாங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அலப்பறை தான். இந்த யூடியூப் இல்ல அந்த மேபி அந்த காலகட்டத்துல நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்களோ, அததான் வந்து இங்க கதாசிரியர் இன்டைரக்டா இப்படி எல்லாம் கண்டிப்பா செஞ்சு இருக்கும் சகோதரி. ஏன்னா வந்து அப்ப வந்து வெளி உலக எக்ஸ்போஷர் வந்து அப்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அப்ப இருக்கிற ஒரே அவங்களுக்கான பொழுதுபோக்கு அம்சமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இணையம்ன்ற போது நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ரீச் தான். இது நம்ம படிக்கும் போது வந்து நகைச்சுவையோட நீங்க சொன்ன ஆழ்ந்த சிந்தனையும் இருக்கு ஒன்னொன்னும். அது சிந்திச்சு பார்ப்பது. இது அவ்வளவு அதே வந்து யதார்த்தமான கதையா இருக்கு. அதே மாதிரி கற்பனை வளத்துக்கு குறைவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கதையிலும் மட்டும் இல்ல, அந்த நம்ம பார்த்த தேனிலவு கதையிலயும் அந்த வைத்தது, அங்க 2 ஆள ரெடி பண்ணது, அவங்க தொப்பியில இருந்து பார்த்தது, அவங்க வாங்கின சாமான இங்க கொண்டு வந்து குடுத்துருவாராம். இவங்க சாப்பிடறத இங்க சமைச்சு கொடுப்பாங்களாம். தேன் நிலவுக்கான மரியாதையே போயிருச்சுங்கிற மாதிரி ஆன்லைன் தேன் ஜூமுங்க. அதையும் இவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டோன்ற மாதிரி நிறைய பேர் தேன் வந்து ரொம்பவும், ஆனா அதுலயும் இல்ல ஆடம்பரமும், அதுலயுமே ஒன்னொன்னுக்கும் காசு 12,000 வெள்ளி, அந்த வெள்ளி இந்த வெள்ளி, 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறது ஏன் அவ்வளவு காசு? அதான் அந்த நிகழ்வுகள்ல வந்து அவர் ரொம்ப நகைச்சுவையா யதார்த்தமா அந்த அதே சமயத்துல இன்டைரக்டா இல்லத்தரசிகள் சமைக்க தெரியாதவங்களும் இருக்கிறாங்க, அப்பாவி குணா போல அப்பாவும் இருக்கிறாங்க, ஜூமியன் மாதிரி ஏமாத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை நமக்கு சொன்னாரும் நான் நினைக்கிறேன். அது கடைசியில அவர் என்ன பண்ணிருக்காரு, கும்பிடு போட்டுட்டு ஒரு 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 டைலாக் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தீர்க்கதரிசி தான், உன்னை வச்சு பட்டிமன்றம் செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு ஜூம்ல நடத்துவாங்க. அடுத்ததுக்கு ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அடுத்து பட்டிமன்றம் வச்சாலும் வைக்கலாம். அதுக்கும் ஆர்வமா தான் இருக்கும். ஜூமன் பட்டிமன்றம் வைக்கிறாரா இல்ல வேற ஏதாவது வைக்கிறாரான்னு தெரியல. இங்க பட்டிமன்றம் சொல்லிருக்காரு, அங்க போனாதான் அது என்ன தெரியும். நம்மளோட நினைவலைகள் அங்க போகுது. ஜூமின் என்ன மாதிரி பண்ணுவாரு அடுத்து பட்டிமன்றத்துல, அதுல என்ன சுவாரஸ்யமா இருக்கும்ன்ற அளவுக்கு அந்த ஒரு ஒரு லைனே வந்து நம்மளுக்கு நிறைய சிந்தனைகளை தூண்டுது. அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சிருக்கோம் இந்த அளவுக்கு பாக்கல இல்லைங்களா. நறுக்கின வெங்காயம், நசுக்கின தக்காளின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடா இது என்ன இருக்கும் நம்ம வேற மாதிரிதான் நினைச்சோம். இதுவே ஒரு புதுமையா இருக்கு. கண்டிப்பா அடுத்தது வந்து மிகவும் புதுமையா தான். இந்த பக்கம் ஒரு அணி, அந்த பக்கம் ஒரு அணி, ஒரு நடுவர் தலைவர் வரணும். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க கதாபாத்திரம் அபிராமி, குணா, ஜூமியன். இப்ப இந்த எதிரணி, இந்த அணி ஒட்டி பேசுறவங்க வெட்டி பேசுறவங்க யாரு, அதுக்கு தலைவர் யாரு, காத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அவரை நம்ம தாண்டி வருவாளா, கல்யாணம், நம்ம ஜூம் தேனிலவு, நறுக்கிய வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம பட்டிமன்றம் ஒண்ணு நடக்குதுன்னா அதுலிக்கும் நம்ம இருவரும் கலந்துரையாடுறதுக்காக உங்களை மீண்டும் அழைத்து அந்த தருணத்துக்காகவும் இப்பொழுதே காத்திருக்கிறேன். இந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி சகோதரி. நானும் ஆர்வமா காத்துக்கொண்டேன். அனைவருக்கும்